الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من أمسك كلبا فإنه ينقص كل يوم من عمله قيراط إلا كلب حرس أو ماشية، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் அழகான நெறிமுறைகளை, அறிவுரைகளை நமக்கு சொல்லித்தரும். அந்த அடிப்படையில் தற்போது ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்கின்ற தெரு நாய்கள், இதை என்ன செய்வது? என்ன நடந்தது என்றால், டெல்லியிலே ஒரு குழந்தையை கடித்து கொதறிவிட்டது. அந்த குழந்தை செத்தும் போயிடுச்சு. தீர்ப்பு கொடுக்கிறார்கள், எல்லாவற்றையும் பிடித்து என்ன செய்யுங்க, ஒரு இடத்துல அடைச்சி போட்டுருங்க, தேவையானவற்றை செய்து கொடுங்கள், அதற்கு தேவையான ஊசிகளையும் போட்டு விடுங்கள் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. ஒரு கூட்டம் கிளம்பிவிட்டது அதை பாதுகாப்பதற்கு. நாட்டிலே மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் நாய்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கிளம்புகிறது. நீங்க எப்படி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைக்க சொல்லலாம்? அதுக்கு எப்படி நீங்க குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொல்லலாம் என்று ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதுல ஒரு 150 பேர் 200 பேர் வரை அதுல கலந்து கொண்டு, அந்த போராட்டத்தின் விளைவாக என்ன நடந்திருக்கிறது? அது தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் அதற்கான தீர்வுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பாருங்க, அது ஒருத்தனை கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ரேபிஸ், அந்த நோய் இருக்குதே, எந்த நாயிடம் இருக்கிறதோ அது மனிதனிடம் தொத்திக்கொள்ளும். கடித்து விட்டால் அது வந்துட்டா சொல்றாங்க எய்ட்ஸை விடவும் மோசமான மருந்து கிடையாது. தண்ணியை பார்த்தால் பதறுவார், சப்தத்தை கேட்டால் பதறுவார். அந்த நிலைக்கு வந்துட்டாலே அவருக்கு சாவு. காற்று மேலப்பட்டா பதறுவார். நேற்று கூட செய்தி, திருவாரூர்ல கூத்தாநல்லூர் என்ற இடத்துல குழந்தைய, படுத்திருந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. அதை காப்பாற்ற வந்த கிழவிய கடிச்சு கொதறிடுச்சு. இந்த நாய்களுக்கு இந்த சில பேர் என்னது ஆதரவு? அதை நீங்க எப்படி செய்யலாம்? இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று ஓடுது இல்லையா, ஓட்டு திருட்டு. யாராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா? யாராவது அதற்கு எதிராக களம் கண்டார்களா? கிடையாது. ஒரு சின்ன 8 வயசு பிள்ளைய கோயிலுடைய கருவறையில வைத்து என்ன செஞ்சான்? மோசம் செய்தார்கள். அதற்கு எதிராக யாருமே குரல் கொடுக்கல.
மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமாக ரோட்ல கூட்டிட்டு வந்தாங்க, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. காசால சாப்பாட்டுக்கே வழி இல்லாம குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இறந்து போறாங்க. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு இமாம் ஹுத்பா இப்படி செய்கிறார்: பசியின் காரணமாக என்னால் பேச முடியவில்லை, பசியின் காரணமாக அந்த பேச்சை உங்களாலும் கேட்க முடியவில்லை, அகீமுஸ்ஸலா, தொழுகைக்காக எழுந்திருத்து நில்லுங்கள். இதுதான் ஹுத்பா. நல்லா இருக்குல்ல? நம்மளும் அடுத்த வாரம் அதே மாதிரி செஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். பாத்தீங்களா, காய்ந்து போய் கிடக்கிறது பள்ளிவாசல். இதுக்கு எதுக்குங்க பயான்? ஜும்மா பயான் எதுக்கு? தேவையே இல்லை. வருகின்ற வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் மசூரா செய்து பயானை நிறுத்திடுவோம். ஜும்மா பயானே தேவையில்லைங்கிற. 1 மணிக்கு தொழுகை, அவ்வளவுதான். ஹுத்பா ஓதப்படும், தொழுகை நடைபெறும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்கள்ல நான் ஜமாத் பெரியவங்கள்ட்ட மசூரா செய்து அடுத்த வாரத்துல இருந்து 12:55க்கு ஹுத்பா பிரசங்கம், அதாவது அரபியில் ஓதப்படும், 1:05க்கு தக்பீர் கட்டப்படும்னு சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். பயான்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? காசால ஓதப்பட்ட ஹுத்பா என்னது? பசியின் காரணமாக என்னால் பேச முடியவில்லை, அதே பசியின் காரணமாக உங்களால கேட்க முடியவில்லை, ஃபஅகீமுஸ்ஸலா, தொழுகைக்காக எழுந்திருத்து நில்லுங்கள். வேலை பளுவின் காரணமாக உங்களால் வர முடியவில்லை, உங்களுக்கு ஜும்மா தொழுகையின் மீது எந்த அக்கறையும் இல்லை, எனவே எனக்கு பேச வருவது இஷ்டம் இல்லை, எல்லோரும் எழுந்திருத்து தொழுகை நிலைநாட்டுங்கள். அடுத்த வாரத்தினுடைய ஹுத்பாவை இப்போது சொல்லிடலாம். சரியா? அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்கல. நாய்க்கு, அதுவும் திருவிழாலையில நாய்க்கு, ஏன் தெரியுமா? அதை கொண்டு ஒரு பெரிய மருத்துவ மாஃபியா, அதை கொண்டு ஒரு பெரிய வியாபாரம் நடக்கிறது. அது காட்டு விலங்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நாய் என்பது வீட்டு விலங்கு அல்ல, அது நரியுடைய இனம். இன்னும் சொல்றாங்க, ஓநாயினுடைய டிஎன்ஏயும் நாயினுடைய டிஎன்ஏயும் ஒன்று என்று சொல்றாங்க. அந்த நாயை தெருவில் அலை விட்டுருக்கோம் நாம. அது குழந்தைகளை குறி வைக்கிறது. பெரியவர்களுக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் பார்த்திருக்கிறேன். கபிரிஸ்தானில உயரமான சுவர்கள் இருக்காது. இப்ப அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, நம்ம ஊருக்கு வரக்கூடியவங்க அந்த கபிரிஸ்தானுடைய சுவரை நல்ல பெருசா கட்டி விட்டாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா, கபிரிஸ்தானுடைய சுவரெல்லாம் அவ்வளவு உயரமாக இருக்காது. எனக்கு முன்னால ஒரு பெண் குழந்தை உண்டு எங்க வீட்டுல, எனக்கு அது இறந்து போச்சு. அந்த காலத்துல அந்த குழந்தைகளாக இறந்து போனால், பிறக்கிற குழந்தைகள் இறந்து போனால் கபரில் அடக்கம் செய்துவிட்டு அதுக்கு ஒரு தகரத்தை வச்சு மூடி இருந்திருக்குல்ல, பார்த்திருக்கீங்களா பெரியவங்க யாராவது? கபர்ல மூடி வச்சு அங்க ஒருத்தரை காவலுக்கு வைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த நாய்களுடைய தொல்லையும் சில கல்லர்களுடைய தொல்லையும் இருக்கும் என்பதனால தோண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க பிள்ளைங்களை. அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கும் இருக்கா என்ன தெரியவில்லை. அது கூடார மாதிரி அழகா அமைச்சிருப்பாங்க. உள்ளக என்ன செய்வாரு, பாய் போட்டு ஒரு தெரு படுத்திருப்பாரு, அவரை வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அப்படி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை, அந்த வாசனை தெரியுது, தூக்கிட்டு ஓடுது. காப்பாற்ற போன அந்த பாட்டியையும் கடிச்சிருச்சு. இதுக்கு ஆதரவாக பேசுகிறார்களே, போராட்டம் பண்ணுகிறார்களே டெல்லி தலைநகரத்தில், இவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா? காரில், ஏசி காரில் சொகுசாக செல்லக்கூடியவர்கள். தன்னோடு தன்னுடைய படுக்கையில நாயையும் படுக்க வைக்கக்கூடியவர்கள். அதற்காக தனி ஒரு வியாபாரம் நடக்கிறது. அதற்காக ஷாம்பு என்ன, சோப் என்ன, அதற்கு தனி ஒரு ஆடை என்ன, எல்லாம் இன்னைக்கு அது ஒரு வியாபாரம். அப்ப நீ என்ன செய்யணும்? தெருவில் அலையக்கூடிய நாய்கள்ல 10 நாய்களை கொண்டு போய் உன் வீட்டை சுத்தி கட்டி போட்டு வளர்த்துக்க. ஒரு கபடி வீரருங்க, பிரி ஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கபடி வீரர், அவரை கடிச்சு பிடிச்சு. சரி, ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆபத்துல மாட்டி இருக்குன்னு சொல்லி காப்பாற்ற போனவரை கடிக்குது.
இப்படி எல்லாம் செய்யற நாய்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு சொல்றாரு. அதற்கு எதிராக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய கூட்டமே கிளம்புது. மார்க்கம் என்ன சொல்லுது? நாய் என்பது ஐன் நஜீஸா கிடையாது. அதனால அதை வீட்டுல வளர்க்கலாமா? கூடாது. வளர்க்கிறாருந்தா என்ன காரணத்துக்காக வளர்க்கலாம்? வேட்டைக்காக வளர்க்கலாம், விவசாயத்தை காப்பதற்காக வளர்க்கலாம், கால்நடைகளை காப்பதற்காக வளர்க்கலாம், வீட்டை காப்பதற்காகவும் வளர்க்கலாம். ஆனால் வீடு தனியான ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் வளர்க்கலாம். நம்மை போன்று சுற்றி இருக்குது வீடுகள், அதுல ஒரு வீட்டுல நாய் வளர்க்கிறது கூடாது. மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நாயை வளர்க்கிறாரோ அல்லது தன்னுடைய வீட்டிலே தடுத்து வைத்துக் கொள்கிறார், விவசாயியா இல்ல, கால்நடைகளையா இல்ல, வேட்டைக்கா இல்ல, ஏதாவது ஒரு நிலத்தை பாதுகாக்கிறதுக்கா இல்ல, இது மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் நாயை தன்னுடைய வீட்டிலே தடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வளர்க்கிறார் என்று சொன்னால், அவருடைய நற்செயல்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத்துடைய அளவு நன்மை குறைந்து கொண்டே போகும், குறைந்து கொண்டே போகும். ஒரு கிராத்துனா என்ன தெரியுமா? ஜனாதாவுடைய தொழுகையில தொழுகை முடிகிற வரை யார் இருக்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத்துடைய நன்மை. ஜனாதாவுடைய தொழுகையில அடக்கம் செய்து முடிக்கும் வரை யார் இருக்கிறாரோ அவருக்கு 2 கீராத்துடைய நன்மை. யார் ரசூலுல்லாஹ், ஒரு கீராத் என்றால் என்ன என்று கேட்கும்போது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலையளவு நன்மைன்னு சொன்னாங்க. அந்த மலையளவு நன்மை இந்த நாயை வீட்டிலே தடுத்து வைப்பதால், வளர்த்து வருவதால் ஒரு நாளைக்கு குறைகிறது என்று சொன்னால், மலை அளவுக்கு நன்மை நாம செய்திருக்கிறோமா? இன்னைக்கு நாய் வளர்க்கிறது, பூனை வளர்க்கிறது. பூனை கடித்தாலும் ரேபிஸ் இருந்தா வரும்னு எழுதலாம். இந்த இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம செஞ்சுட்டு வரோம். அதனாலதான் சொன்னேன், இந்த கஷ்டம் எல்லாம் வேண்டாம். வந்தோமா, தொழு வச்சோமா, மதரசா நடத்தினோமா, அஸ்ஸலாமு அலைக்கும், பயானுக்கெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். அடுத்த வாரத்துல இருந்து சிம்பிளா முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். சரியா? அப்ப நாய் கடித்தா வராதே ரேபிஸ், பூனை கடிச்சாலும் வரும். ஆனா வளர்த்துட்டு இருக்கோம். விடுங்க, ஃப்ரீயா விடுங்களேன். இந்த நாய்களை பூரா அடிச்சு எங்க கொண்டு விடணும்? காட்டுல கொண்டு விட்டுறணும். எங்க கொண்டு விடணும்? காட்டுல கொண்டு விடணும். அது காட்டு அனிமல், அது வீட்டு அனிமல் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மலக்குமார்கள், நல்லா கேட்டுக்குங்க, யார் யார் வீட்டு நாய்கள் எனக்கு தெரியாது. எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டிலே உருவப்படம் இருக்கிறதோ, எந்த வீட்டுல நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டுல உருவப்படம் இருக்கிறதோ, எந்த வீட்டில் குளிப்பு கடமையானவர் இருக்கிறாரோ, குளிப்பு கடமையாகி, அது எந்த முறையில இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையாயிடுச்சு, இல்லற வாழ்க்கையில மனைவியோ இருந்ததுனாலயோ அல்லது கனவுனா ஏதோ ஒரு வகையில குளிப்பு கடமையாயிடுச்சு, இந்த மனிதர் வீட்டுல இருக்கும் போது மலக்குகள் வீட்டுக்குள் வருவதில்லை. அப்ப என்னங்க செய்யறது? குடிப்பு கடமையாக வந்து கேளுங்க, சொல்லுவோம் என்ன செய்யணும்னு சொல்லி, என்ன செய்யணும்னு சொல்லி வந்து கேளுங்க, சொல்லலாம். அதுக்கான தீர்வு கேட்க மாட்டாங்க. அப்ப நாய் எந்த வீட்டுல இருக்குதோ அங்க மலக்குகள் நுழைய மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அதிகாலையிலே கண் விழிக்கிற போது முகம் சோகத்துல இருக்கு. மனைவிமாருக்கு தானே தெரியும், மனைவியோடு இருக்கிறவர்களுக்கு தெரியும். மனைவி பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய முகத்துல ஒரு சோகம் இருக்குதே யார ரசூலுல்லாஹ். என்ன? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாங்க, என்னை சந்திப்பதாக, இரவுல என்னை சந்திப்பதாக எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாங்க. நான் வரல, சந்திக்க வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவலைப்படுறாங்க. ஒரு மலக் என்னை சந்திக்க வரல அப்படின்னு என்ன செய்யறாங்க? கவலைப்படுறாங்க. நம்ம வீட்டுக்கு மலக்கள் வருவாங்க,
காலை நேரத்தில் மலக்குகள் வருவாங்க, மாலை நேரத்தில் மலக்குகள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அந்த மலக்குகள் வருகையை தடை செய்வது எது? இந்த மாதிரி 3 நாய்கள், உருவப்படங்கள், குளிப்பு கடமையானவர் இந்த வீட்டில் இருப்பது. என்னன்னா, நபியுடைய அந்த படுக்கைக்கு கீழே ஒரு குட்டி ஜிர்உ கல்பின் ஒரு சின்ன நாய் ஒன்று இருந்தது. அதனால வரல. அதை எடுத்தாங்க, அப்புறப்படுத்தினாங்க, அந்த இடத்துல தண்ணியை தெளிச்சாங்க, சுத்தம் பண்ணாங்க. இவன் மாலை ஆகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். இப்ப கேட்டாங்க, என்னை சந்திப்பதாக நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வரலையே, என்ன காரணம் கேட்கும்போது, ஆமா, ஏன் தெரியுமா? லா நத்குலு பைதன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். எந்த வீட்டுல நாய் இருக்கிறதோ, உருவப்படங்கள் இருக்கிறதோ, நாங்க என்ன செய்யறது இல்லை, அந்த வீட்டுக்குள்ள வாரதில்லை. அப்ப நம்ம வீட்டுல உருவப்படத்தை வச்சு ஒரு நாயை வச்சுட்டா மலக்குகள் வரமாட்டாங்கல்ல, அப்ப எனக்கு சாவு வராதில்ல. இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு மலக்கு தானே, மலக்குல் மௌத், அவங்களும் ஒரு மலக்கு தானே. அவர் உள்ள வரமாட்டார. நாய் ஒருத்தர் பக்கத்திலே படுக்க போட்டு இருந்தா அவர் வரும்போது அது எஞ்சி போயிடும். ஒருத்தர் படுக்க போட்டுக்கிட்டாரு, எனக்கு சாவே வரக்கூடாது. அவர் வந்தா ஷைத்தானாகிய இந்த நாய்க்கு வேலை இல்லை, மலக்கு வந்தா அதுக்கு வேலை இல்லை. அதுலயும் அன்கண்ட்ரோல்ல உள்ளவர் யாரு? மலக்குல் மௌத். அவர் எல்லா இடத்துக்கும் வருவார், அவர் எல்லா இடத்துக்கும் வருவார். ஏன்? ஷைத்தான்கள் இருக்கக்கூடியதான் கழிவறை. அங்கேயும் பேஸ்டை வச்சுட்டு ஒதுவு செய்ய வருவேன் என்ற நம்பிக்கையோடு உட்கார்ந்து ஒதுவு செய்கிற அந்த இடத்தில் பேஸ்ட வச்சுட்டு கக்கூசு போனவர், கழிவறைக்குள் போனவர் வெளியே வரல. பேஸ்ட் அப்படி இருக்கு, 3 கதவு அப்படி இருக்கு, திறந்து பார்த்தா உள்ளக்க மௌத்து. எப்படிங்க உள்ள போனாரு? அதான் நான் சொல்றேன், மலக்குல் மௌத் என்பவர் அவருக்கு எந்த விதமான விதிவிலக்கு கிடையாது, எங்க வேணா வருவாரு. அது ஒரு பெரிய கூட்டம் வேற, அவங்க வருவாங்க, எப்படின்னா வருவாங்க. அதனால எந்த வீட்டுல நாய் இருக்குதோ அங்கே மலக்குகள் வருகை கிடையாது. 2024 உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கு 37 லட்சம் பேர்களை நாய் கடிச்சிருக்கு. 2024 போன வருஷம். இதுல 305 பேரு அந்த நோய் இருக்குல்ல, ரேபிஸ் நோய், அதால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இது எவ்வளவு மோசமானது, இதை வச்சிட்டு இருக்கலாமா? இதுக்கு ஆதரவாக பேரணி நடத்துறதும் போராட்டம் நடத்துறதும் செய்யறோமே, இது அறிவாளிகளுடைய வேலை தானா? இதுக்கு ஆதரவு வேலை. அது பப்பி, அது வேற, கிராசிங் பண்றது, அதோட இனம் வேற. அது இப்படித்தான் இருக்கும், பொசு பொசுன்னு வரும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்று நடத்துறாங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா? அதெல்லாம் கிராசிங். வேற ஒன்னையும் இன்னொன்னையும் அவன் செக் பண்றான். இதையும் சேர்த்தா, இதனுடைய உயிரணுக்களையும் அதனுடைய உயிரணுக்களையும் சேர்த்தா என்ன மாதிரியான உருவம் வரும்? வியாபாரம் விற்கிறான், போட்டி நடத்துறான், என்னெல்லாமோ செய்யறான், வியாபாரத்துக்காக செய்யறான். சரிங்க, கடிச்சா என்ன வரும்? ரேபிஸ் வரும். ரேபிஸ் வந்தா எங்க போவீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்க. ஹாஸ்பிட்டல் போனா என்ன செய்யணும்? மருந்து வேணும், மாத்திரை வேணும். 3வது 7வது 14 28 இந்த நாட்கள்ல பூரா ஊசி போடணும். அன்னைக்கு ஒரு பயங்காட்டி வச்சிருந்தாங்க, தொப்புல சுத்தி 40 ஊசி போடுவாங்கன்னு சொல்லி. இப்ப சொல்றான் 3வது நாள், 7வது நாள், 14வது நாள், 28வது நாள் இப்படி ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலயும் சொல்றான், நீங்க அது கடிச்சிட்டுன்னா 15 நிமிடங்கள், எப்படிங்க 15 நிமிடங்கள் அந்த இடத்தை கழுவிக்கிட்டே இருங்கிறான். ஒண்ணுமே இல்லை. சமீபத்துல ஒரு குழந்தைக்கு கால்ல ஒரு காயம், என்னங்க காலில் ஒரு காயம், அதை நக்கிருச்சு நாய், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, செத்து போச்சு. ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, பிட்பல்லன்னு ஒரு நாய் இருக்குது, அந்த இங்கிலீஷ்ல அவ்வளவு வராது. அந்த நாய் அவருடைய மர்ம உறுப்பை கடிச்சிருச்சு. அப்ப இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய இதுகளை காட்டுல கொண்டு போய் விடணுமா, வீட்டுல வச்சுக்கணுமா? அப்ப இந்த நாட்டுல
யாருக்கும் மதிப்பில்லை. மனிதனுடைய உயிருக்கெல்லாம் இல்லை, மனிதன் அல்லாத உயிரினங்களுக்கு தான் மதிப்பு, மனிதனுடைய உயிருக்கு மதிப்பு கிடையாது. நீ காலையில வரும்போது பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய கிருபையில வண்டியில ஏறின உடனே ஆயத்துல் குர்சி ஓதிடுறோம். சில பேர் நம்மளை பார்க்கும்போது என்ன பைத்தியக்காரன் மாதிரி தானா உளறிட்டு போறேன், உளர்றதில்லை, ஓதிக்கிட்டே போறோம், ஓதிக்கிட்டே வாரோம். நிறைய பேர் உளர்றன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏதோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வாரம் 23, 24, 25 வருஷம் ஆச்சு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல தான் வந்துட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல தான் போறோம். இப்ப நாய் இவ்வளவு மோசமானது, அது ஒரு பாத்திரத்துல வாய் வச்சிடுச்சுன்னு சொன்னான். எதுங்க, ஒரு பாத்திரத்துல வாய் வைத்து விட்டால் 7 தடவை அந்த பாத்திரத்தை கழுவணும். அதனை முதல் தடவையோ அல்லது 7வது தடவையோ மண்ணை வைத்து கழுவ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. வாய் வச்சா அதோட எச்சி ரொம்ப மோசமானது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரி யதீரு பிஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும். உலகத்திலே வாழக்கூடிய, பூமியில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய 2 ரெக்கைகளை கொண்டு வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளும் உங்களை போல ஒரு சமுதாயம் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாய்கள் என்பது சமுதாயத்தில் ஒரு சமுதாயமாக, ஒரு கூட்டமாக வாழக்கூடியதாக மட்டும் இல்லையானால் அதை அத்தனையும் கொலை செய்ய சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு அம்மா கிராமத்திலிருந்து ஒரு நாயை கொண்டு வந்துருச்சு, கொண்டு விட்டாங்க. சொன்னாங்க, எல்லா நாய்களையும் கொல்லாதீங்க, குறிப்பிட்ட ஒரு 3 சொன்னாங்க. கருன்னு இருக்கக்கூடிய சுத்த கருப்பு அந்த நாய்களை கொன்னுடுங்க. அல்லது அந்த நெத்தியில, அதாவது கண்ணுக்கு மேல வெள்ளை கலர்ல 2 புள்ளி இருக்கக்கூடிய அப்படின்னு சொன்னாங்க. அது ஷைத்தான் என்று சொன்னாங்க. அதுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க, சுத்தமான கருப்பு, அந்த 2 நுக்தா, அந்த புள்ளி என்பது அதனுடைய 2 கண்களுக்கு மேலே இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதுல கல்புல் அகூர் என்று சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறி பிடித்தவைகள் அப்படின்னா, அதாவது சிங்கம், கரடி, புலி, இதெல்லாம் எப்படி காட்டுல இருந்து வெளியே வந்து மக்களை வேட்டையாடுகிற போது வெறி பிடித்து விட்டது என்று அடித்துக் கொள்ளுகிறோமோ, அதே போல இதுகளை நீங்க என்ன செஞ்சிருங்க, வெறி பிடித்து விட்டால். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய, மக்களை கடித்து கொதறுகிற எந்த ஜீவராசிகளையும் என்ன செஞ்சிருங்க, இந்த மாதிரி நாய்கள் சம்பந்தப்பட்டதை அடிச்சிருங்கன்னு சொல்லி நம்முடைய மார்க்கம் சொல்லும். இப்ப விளங்கணுமா இல்லையா? இவர்கள் எல்லாம் இன்னைக்கு அதற்கு ஆதரவாக அதை வாழ வைக்க வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும், அதையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அடைக்கக்கூடாது என்று சொல்றாங்களே, இவர்கள் எல்லாம் வியாபாரிகள், மருத்துவ மாஃபியாக்கள் என்று சொல்றாங்க. இப்ப விளங்கணும், நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறது. நாயை வளர்த்தால் அதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும், அது பாத்திரத்தில் நாவு வைத்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த நாய்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய மார்க்கம் அழகாக நமக்கு வழிமுறை சொல்லி தந்திருக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய இஸ்லாமியர்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாயை வளர்க்குறதும், அதோடு என்னது காலையில வாக்கிங் போறதும், அதை முன்னாடி விட்டுட்டு இவன் பின்னாடி போறான். அவனை அது பாதுகாக்குதான், இவன் அதை பாதுகாக்கிறான். சில பேர் பார்த்தா ரோட்ல பார்த்தா கூட்டிட்டு வரான், என்னத்தை போட்டு வளர்க்குறானோ தெரியல, அது அம்மாவும் பெருசா இருக்குது, பார்த்தாலே பயமா இருக்குது, அவ்வளவு பெருசா இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்க மாட்டினா என்ன ஆகும்? இந்த சமீபத்துல மட்டும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் குழந்தைகள் தான், முக்கியமா குழந்தைகள் ரோட்ல நடமாட முடியாது, தூக்கிட்டு போயிடுது. அல்லாஹ் தஆலா விளங்க தௌஃபீக் செய்வானாக. இது மாதிரியான விஷயங்கள் இருந்து தவிர்ந்திருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி